என் காலத்துக்கு பிறகு நான் போட்டுக்கிட்டு இருக்கிற கண்ணாடி, சட்டை, எழுதி வச்ச டைரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுவியா? இப்பவே நான் உங்களை தூக்கி வெளியில போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதுல உங்க காலத்துக்கு அப்புறம் வேற நீங்க உபயோகப்படுத்துற இத்து போன பொருள் எல்லாம் நான் கட்டி காபந்து பண்ணணும்ன்றீங்களா? நீ அடிச்சாலும் இந்த ஸ்லேட் பிளாயை மூட்டை புடிக்க மாட்டேன். என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வயசான காலத்துல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பலார்னு அரைஞ்சிட்டா. குளிக்க போறதுக்கு முன்னாடி காதுல இருக்கிற தோடு, கையில இருக்கிற வளையல், கழுத்துல இருக்கிற நகைங்க எல்லாத்தையும் கயட்டி வச்சுட்டு தான் குளிக்க போவான். அந்த நகைகள் எல்லாத்தையும் நைஸா எடுத்து வேலைக்காரி பையில போட்டுடுவேன். வேலையெல்லாம் முடிஞ்சு வேலைக்காரி வீட்டுக்கு கிளம்பும் போது மீராவை தூண்டி விட்டு நகைகள்லாம் காணும்னு ஒரு டிராமா பண்ணுவேன். மீரா வேலைக்காரி பைய செக் பண்ணுவா, வேலைக்காரி மாட்டிக்கிட்டு வெளியில போயிடுவா. அப்பா எங்க போச்சு? அப்பா ஓய்ப்பா, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க சமையலுக்கு வெண்டைக்காய் நறுக்கி கொடுங்கன்னா இங்க வந்து குப்பையை கலரிட்டு இருக்கிறீங்க. ஓஹோ, எனக்கு தெரியாம பழைய சாமான் வாங்குற கடையை ஆரம்பிக்க போறீங்களா? இது குப்பை இல்ல, பொக்கிஷம். கிடைக்கவே கிடைக்காது. கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம கேனத்தனமா உளறிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, உடனே ஊருக்கு கிளம்புங்க. மீரா, ரொம்ப அசால்ட்டா இதெல்லாம் குப்பைன்னு சொல்லாத. இதெல்லாம் என்னுடைய சென்டிமெண்ட்ஸ். பாத்தியா, இது உனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்காக வாங்கின ஷூ. போட்டுக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பேன். ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை ஷூவை மாத்தி போட்டுக்கிட்டு நடக்க முடியாதபடி அவஸ்தைப்பட்டியே. இப்ப எதுக்கு இந்த பிளாஷ்பேக் எல்லாம்? இந்த குப்பையெல்லாம் என்னைக்கோ தூக்கி வெளியில போட சொன்ன, இன்னுமா இதை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? மீரா, பழைய போட்டோ ஆல்பம், அம்மாவோட பர்ஸ், அப்பாவோட கண்ணாடி, நான் முதல்ல வேலைக்கு போகும்போது வாங்கின பேனா, இதெல்லாம் குப்பையா? அந்த நாள்லாம் திரும்ப வருமா? எல்லார் வீட்லயும் இது மாதிரி சென்டிமெண்டான சமாச்சாரங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள்லாம் சினிமா மாதிரி நினைவுக்கு வரும். வந்து என்ன பண்ண? பெத்து வளர்த்து ஆளாக்கின பெரியவங்க போயிட்டாலே, அவங்கள எரிச்சு விட்டுட்டு வேற வேலையை பாக்குறோம். இதுல அவங்க விட்டுட்டு போன பொருள் எல்லாம் எதுக்காக எடுத்து வைக்கணும்? ஏதோ சாதனை பண்ணி கிடைச்சதா இருந்தா ஞாபகார்த்தத்துக்கு எடுத்து வைக்கலாம். அதை விட்டுட்டு உடஞ்சு உளுத்து போனது, நஞ்சு பிஞ்சு போனது எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சென்டிமெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்போ என் காலத்துக்கு பிறகு நான் போட்டுக்கிட்டு இருக்கிற கண்ணாடி, சட்டை, எழுதி வச்ச டைரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுவியா? இப்பவே நான் உங்களை தூக்கி வெளியில போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதுல உங்க காலத்துக்கு அப்புறம் வேற நீங்க உபயோகப்படுத்துற இத்து போன பொருள் எல்லாம் நான் கட்டி காபந்து பண்ணணும்ன்றீங்களா? வெட்டியா வாய் பேசிட்டு இருக்காம அங்க வந்து வெண்டைக்காய் நறுக்குங்க வாங்க. எமோய், அந்த ரூம் எல்லாம் ஒரே குப்பையா இருக்கே, அதெல்லாம் பெருக்கிட்டுமாமா? ஐயோ, எங்க அப்பா உயிரே போன மாதிரி கத்திட்டு இருக்கோம். நீ அதை விட்டுட்டு மத்த இடத்துல எல்லாம் பெருக்கு. எமோய், அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கே, அதெல்லாம் என்ன பழைய பேப்பர் காரனுக்கு போடுறதுக்காகவா? நீ எங்க அப்பாவுக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? அதுவே என்ன கன்றாவிக்காக அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். நீ அதை விட்டுட்டு ஹாலு பெட்ரூம் எல்லாம் பெருக்குமா, சீக்கிரம். சரிம்மா. அங்க பாரு, குப்பை அங்க அப்படியே கிடக்கு, ஒழுங்கா கூட்டு. சரிம்மா. எமோய், என் வீட்டுக்காரரு என் புள்ளைய போட்டு அடிச்சு விட்டாருமா. நீ ஒரு தடவை உன் வீட்டுக்காரனை பலார்னு ஒரு அறை விடு, அதுக்கப்புறம் அவன் உன் புள்ளைய தொடவே மாட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என் புள்ள நேத்து ஸ்கூல்ல ஸ்லேட்டை தொலைச்சிட்டு வந்துருச்சு.
அது கூட படிக்கிற பிள்ளைங்க ஏதாவது எடுத்திருக்கும் போல இருக்கு. அத போய் என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னம்மா. அதுக்கு அந்த பாவி மனுஷன் பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம போட்டு அடிச்சு புட்டு நேத்து நைட்டு பூரா திண்ணையிலே தூங்க வச்சுட்டாருமா. இத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியாக்கும்? உனக்கு அறிவு இருக்கா? நீயும் 4 வீடு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீல, அந்த காசுல ஒரு சிலேட் வாங்கி கொடு. அந்த ரூம்ல ஒரு பழைய ஸ்லேட் இருக்கே, அத குடுத்தீனா என் பிள்ளைகிட்ட கொடுப்பேன். அதான பார்த்தேன். இதுக்கு இவ்ளோ சுத்தி வளைச்சு வரணுமா? சரி சரி, அந்த ரூம்ல நிறைய இருக்கு. கோழி குப்பையை கலர்ற மாதிரி கலரி உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. சரிம்மா. என்னங்க இது? ஏற்கனவே வீடு பூரா குப்பையா இருக்குன்னு அம்மா கத்திட்டு இருக்காங்க. நீங்க என்னடா ஒரு அட்டைப்பட்டி தூக்கிட்டு வரீங்க? அது என்னது கையில? ஸ்லேட், பைய அம்மா கொடுத்தாங்க. எல்லாம் பழசுங்க. யார கேட்டு கொடுத்தா? அவதான் கொடுத்தான்னா உனக்கு அறிவு இருக்கா? என் பையனுக்காக நான் வாங்கின ஸ்லேட்டு பைய எல்லாத்தையும் உன் பிள்ளைக்கு நீ எடுத்துக்கிட்டு போறியா? இது பாருங்க, ஏதோ வயசானவர் ஆச்சுன்னு பாக்குறேன். நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. வீடு பூரா குப்பையா இருக்கே, நீயே ஏதாவது தேடி எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. நீங்க பாட்டு ஓவரா பேசிட்டே போறீங்க. என் பீரோல இருந்து என் வேட்டி சட்டி எடுத்துக்கிட்டு போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அந்த ரூம்ல இருந்து ஒரு குண்டு விஷய கூட எடுக்க கூடாது. கூடாது. இந்த பாருங்க, கிட்ட வந்தீங்க மரியாதை கேட்டு போய்டும். மரியாதை அத பத்தி நான் கவலைப்படுறதே கிடையாது. ரொம்ப வருஷமா அது இல்லாமலே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். குண்டா. நீ அடிச்சாலும் அந்த ஸ்லேட் பிள்ளைய மூட்ட கொடுக்க மாட்டேன். என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வயசான காலத்துல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பலார்னு அரைஞ்சிட்டா? அம்மா இவரு நீ பேசாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் இருந்தேன். இல்ல மீரா, எதையாவது பேசுனீங்க தொட்டியாலேயே மண்டைய உடைச்சிருவேன். ஆமா நீ போமா, நான் பாத்துக்கிறேன். அம்மா இனிமே நான் எப்படிமா இங்க வேலை செய்வேன்? இங்க வேலை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் இன்னைக்கு இந்த வேலையை விட்டு நின்னுடுறேம்மா. அவருக்காக நீ ஏன் வேலையை விட்டு நிக்கணும்? நீ இரு, அது ஓட்டு. மீரா, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இந்த வீட்ல இருக்க கூடாது. என்னைக்கு இவ்வளவு அசிங்கமா நடக்க ஆரம்பிச்சீங்களோ இனி இந்த வீட்ல உங்களுக்கு இடம் கிடையாது. பாவி பொன்னையும் அப்படியும் பிரிச்சுட்டு நீலி கண்ணீரா வடிக்கிற உன்னை விட மாட்டேன். பழிக்கு பழி வாங்குவேன். பாத்தீங்களாம்மா, பாத்தீங்களா உங்க முன்னாடி இவர் என்ன எப்படி மிரட்டுறாருன்னு. இனிமே இந்த அம்மா மேல ஒரு கீரை உளுந்தது, அப்புறம் மீரா பொம்பளையா இருக்க மாட்டான். ஆமா, இது என்னது அட்டைப்பெட்டி? இவர் தான் எடுத்துட்டு வந்தாரு. ஏற்கனவே வீடு பூரா குப்பையா இருக்கு, இதை ஏன் எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்குதாம்மா. சரி நீ எடுத்துட்டு கிளம்புமா. ஏய் மீரா, கடகடையா ஏறி இறங்கி 15 ரூபா கொடுத்து இந்த பெட்டியை வாங்கியிருக்கேன். அந்த பழைய சாமான்களை அள்ளி போட்டு அப்படியே பரன் மேல ஏற்றி வாங்க வெளியில. நீ கிளம்புமா, கிளம்பு. ஏண்டா ஐயாசாமி, உனக்கு அறிவு இருக்கா? ஒரு பையன் ஒரு ஸ்லேட்டு வேலைக்காரி கொடுத்ததுனால உனக்கு என்ன போச்சு? இது ஏன்டா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குற? பரமசிவம், அது சாதாரண ஸ்லேட் இல்லடா. என் பையன் முரளி முதல்ல குழந்தையா இருந்த போது முதல்ல பல்பத்தால எழுதினது அந்த ஸ்லேட்ல தான். அட மாடையா, இது ஒரு சென்டிமெண்டா? நீ பண்ணின பைத்தியக்காரத்தனத்துக்கு வேலைக்காரி மட்டும் இல்ல, ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் உன்னை அரைஞ்சா கூட தப்பு இல்ல. இதே சென்டிமெண்ட்டை சினிமாவில் காட்டினா விழுந்து பாக்குறீங்க. நிஜ வாழ்க்கையில ஒருத்தம் பண்ணினா கேவலமா நினைக்கிறீங்க. அது சாதாரண பை இல்லடா. மீரா குழந்தையா ஸ்கூலுக்கு போகும்போது புக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு போன பை. ஆனாலும் நீ இவ்வளவு லூசா இருக்க கூடாதுடா. அது இல்லடா, ஒரு தடவை மீரா தொலைஞ்சு போயிட்டா. அந்த பைய வச்சுதான் மீராவையே அடையாளம் கண்டுபிடிச்சோம். உனக்கு இப்ப மீரா முக்கியமா பை முக்கியமா? மீராவும் பையும் முக்கியம். இந்த மாதிரி நீ நினைக்கிறதுனால தான் நடு ரோட்ல நிக்கிற. பரமசிவம், நான் செய்யறது தப்பா ரைட்டான்னு உன்னை கேட்கல. நான் மறுபடியும் வீட்டுக்கு போறதுக்கு என்ன வழி? நீ உள்ள போகணும்னா நீ சேர்த்து வச்சிருக்கிற குப்பையெல்லாம் வெளியில போகணும். அது நடக்காது, வேற வழி. ஒண்ணு செய், வேலைக்காரி வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீ வெளியில இருந்துரு, வேலைக்காரி வெளியில இருக்கும்போது நீ வீட்டுக்குள்ள இருந்துரு. என்னடா இது அநியாயமா இருக்கு? நான் என் வீட்டுக்கு போறதுக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி தடையா இருக்கணுமா? சோ வேலைக்காரி பர்மனண்டா வீட்டை விட்டு வெளியில போனாதான் நீ பர்மனண்டா வீட்டுக்குள்ள இருக்க முடியும். கரெக்டா? இப்பதான்டா நீ என் ரூட்டுக்கே வர. வேலைக்காரிக்கு இன்னும் நிறைய சம்பளத்தோட வேற வீட்டுல வேலை வாங்கி கொடுத்துட்டா இது வேண்டாத வேலை. படுவாவி எப்படி ஓங்கி அரைஞ்சா தெரியுமா? அப்போ மீராவுக்கு வேலைக்காரி மேல வெறுப்பு வரணும். அப்படி வந்தா அவளே வேலைக்காரி வீட்டை விட்டு விரட்டிடுவா. ஆமா. ஏய், நான் வேணா வேலைக்காரி தேய்ச்சி வச்ச பாத்திரத்தெல்லாம் மறுபடியும் தேய்க்கிற அளவுக்கு கரியாக்கிடுவா.
அதுக்கு நீ போய் 4 வீட்டில் பாத்திரம் தேய்க்கலாம். வேலைக்காரி ஏதாவது தப்பு பண்ணாதான் மீராவுக்கு கோபம் வரும். இப்போ என்ன பண்ணலாம்? பரமசிவம், ஒரு அருமையான ஐடியா. வெள்ளிக்கிழமை மீரா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பா. அந்த எண்ணெயில ஆசிட கலந்து வேலைக்காரி மேல பழிய போட்டுக்கலாங்க. ஏன் மீரா வெந்து போறதுக்கா? சொல்றத கேளுடா. குளிக்க போறதுக்கு முன்னாடி காதில் இருக்கிற தோடு, கையில் இருக்கிற வளையல், கழுத்துல இருக்கிற நகைங்க எல்லாத்தையும் கயட்டி வச்சுட்டு தான் குளிக்க போவான். அந்த நகைகள் எல்லாத்தையும் நைஸா எடுத்து வேலைக்காரி பையில போட்டுடுவேன். வேலையெல்லாம் முடிஞ்சு வேலைக்காரி வீட்டுக்கு கிளம்பும் போது மீராவை தூண்டி விட்டு நகைகள்லாம் காணும்னு ஒரு டிராமா பண்ணுவேன். மீரா வேலைக்காரி பைய செக் பண்ணுவா, வேலைக்காரி மாட்டிக்கிட்டு வெளியில போயிடுவா, நான் உள்ள போயிடுவேன். எப்படி? பிரமாதமான ஐடியா. மீரா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அன்னைக்கு தெரியாம ஏதோ ஒரு அவசரத்துல நான் அப்படி சொல்லிட்டேன். என்ன இத்தனை நாளும் நீங்க எங்க இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? ஏதாவது சாப்பிட்டீங்களா? கேட்டுட்டே இருக்கேன். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. அதெல்லாம் விடுமா. சாதாரணமா வெள்ளிக்கிழமைன்னா நீ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு மங்களகரமா இருப்பியம்மா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஏன் இப்படி இருக்க? அப்பா, நீங்க வீட்டை விட்டு போனதுல இருந்து எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். போய் குளிச்சுட்டு வந்து எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுமா? ஒரு 2 நிமிஷத்துல நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். அப்பா, நான் என்னம்மா குளிச்சிட்டியா? என்ன மீரா அது? இப்படி கை கழுத்தெல்லாம் மூலியா இருக்கு. நகையெல்லாம் எடுத்து போட்டுக்குமா. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா, என் மேல உங்களுக்கு இவ்வளவு பாசம்பா. இத புரிஞ்சுக்காம நான் தான் என்னமோ பேசிட்டேன். மன்னிச்சிடுங்கப்பா. சரிம்மா, நீ போய் நகையெல்லாம் எடுத்து போட்டுக்க போ. சரிப்பா, போட்டு வந்துடுறேன். எனக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்கு. நகையெல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் தான் நான் எடுத்துட்டேனே. பாவம் மீரா, என்ன மன்னிச்சிடுமா. அப்பா, ஐயா, என்னம்மா நகையெல்லாம் காணுமா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நகையெல்லாம் பெட்டியில இருந்தா இப்ப இதை எடுத்து போட்டுக்கிட்டு வருவியே, அதெல்லாம் இல்லாதனால தானே ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு வரேன். ஆமாப்பா, ஐயோ என் நகையெல்லாம் காணோம்ப்பா. நல்லா தேடி பாத்தியாமா? பாத்ரூம்ல எங்கேயாவது வச்சிருக்க போறேன். நான் டிராயர்ல தான் வச்சிருந்தேன்ப்பா. டிராயர்ல வச்சிருந்த நகை எங்கம்மா போகும்? வீட்டுல நாம 2 பேர் தானே இருக்கோம். ஆமா, வேலைக்காரி மட்டும்தான் பின்னாடி துணி துவைச்சிட்டு இருக்கா. மீரா, நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. நீ பாத்ரூமுக்கு குளிக்க போன போது உன் ரூமுக்குள்ள யாரோ வந்து போன மாதிரி இருந்தது. நிஜமா? இந்த வீட்டுல நம்ம 2 பேரை தவிர 3ஆவதா இருக்கிறது வேலைக்காரி தான். அவையே வந்து எடுத்துக்க கூடாது. சே, அவ மேல சந்தேகப்படாதீங்கப்பா. அவ ரொம்ப நாளா நம்ம வீட்டுல வேலைக்கு இருக்கா. இவங்க எல்லாம் இப்படித்தாமா நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, ஒரு நாள் வேலையை காட்டிடுவாங்க. சே, அவ அப்படி செஞ்சிருக்க மாட்டாப்பா. சந்தேகப்பட்டோம், கேட்டோம், இல்லைன்னா சாரி அப்படின்னு சொல்லிடுவோம். அம்மா, என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன்.
கண்ணம்மா உன் கூடைய கொஞ்சம் பார்க்கலாமா? எதுக்குமா? சும்மாதான். ம். அடி பாவி, என்னம்மா? உள்ள ஏதாவது இருக்கா? இருக்குப்பா. காணாம போன என் நகையெல்லாம் இவ கூடையில இருக்குதுப்பா. அம்மா இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா. அடி பாவி, எத்தனை நாளா இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு? அம்மா எனக்கு இதெல்லாம் போய் சொல்லாத. நீ மீரா ரூமுக்குள்ள நுழைஞ்சு நகையெல்லாம் எடுத்ததை நான் பார்த்தேன். அப்பவே நீங்க என்ன பிடிக்க வேண்டியது தானே? வெறுமன கையை பிடிச்சதுக்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன வெளியில அனுப்பிச்ச. மறுபடியும் கையை பிடிச்சிட்டு நான் மறுபடியும் வெளியில போகணுமா? இத பாரு, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல வேலை செய்ய. இத புடி போடி. அம்மா பா. ஓ பா பா. நீங்க சொன்னது கரெக்ட்டுப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அடியே கண்ணம்மா, அன்னைக்கு நான் வெளியில நீ உள்ள, இன்னைக்கு நான் உள்ள நீ வெளியில. பரமசிவம், கற்பனையில ஓட விட்டு பார்த்தேன். சீன் அற்புதமா ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் என்ன, பூந்து விளையாடு. மீரா, மீரா இங்க உட்கார்ந்துகிட்டு தானே பேப்பர் படிக்கணும் இல்லையே? மீரா, உங்களை தானே நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் வந்தீங்க? ஏன் வந்தீங்க? அப்ப வேற மாதிரி பேசினேன், இப்ப வேற மாதிரி பேசுறியே. இல்ல, ஏதோ தெரியாத்தனமா பண்ணிட்டேன், அதுக்கு வீட்டை விட்டு போகணும் அவ்வளவு பெரிய தண்டனையா? என்ன மன்னிச்சிடு. சரி, இனிமே வாய போத்திக்கிட்டு கப்பு சிப்புன்னு இருக்கணும், புரிஞ்சுதா? சரி, இனிமே மூச்சே விட மாட்டேன். ஆமா மீரா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கல? அதெல்லாம் நான் 6 மணிக்கே குளிச்சிட்டேன். நான் தான் லேட்டா? என்ன சீனெல்லாம் தள்ளி தள்ளி போகுது? என்ன தள்ளி தள்ளி போகுது? காக்கா அசிங்கம் பண்ணிடுச்சு. ஐயா, வீட்டுக்குள்ள எப்படி காக்கா வரும்? இப்ப இப்படி வந்து இப்படி போச்சு. சரி, நான் போய் இதை தொடச்சிட்டு வரேன். ஐயா, போய் குளி. வெறுமனை தொடச்சேனா உடம்புல அலைஞ்சு வந்துடும், உடம்பு பூரா பரவும், அப்புறம் அரிக்கும். போய் குளிச்சுட்டு வந்துருமா. நீங்க வீட்டுக்குள்ள வந்தாலே எல்லா குழப்பமும் தன்னால வரும். நான் போய் குளிச்சுட்டு வரேன். மீரா, நகை எல்லாத்தையும் கயட்டி வச்சுட்டு குளி, இல்லைன்னா நகையில எண்ணெய் இறங்கிடும். ஐயோ ஐயோ, முதல்ல ஈஸியா வந்தது, இப்ப சிக்குதே. மீரா, குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன். சரி சரி, எல்லா நகையும் எடுத்து போட்டுக்க. வீட்டுல தானே இருக்கேன், எதுக்கு நகையெல்லாம்? இல்லம்மா, நீ எல்லா நகையும் எடுத்து போட்டுக்கணும், அப்பதான் கரெக்டா வரும். என்ன கரெக்டா வரும்? அது 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 நீ எல்லா நகையும் எடுத்து போட்டுக்கிட்டா மகாலட்சுமி மாதிரி கரெக்டா வரும். ஒரு வேலைக்காரி இந்த ஐயா சாமியை வீட்டை விட்டு விரட்டுறதா?
போட்டிருக்கேண்டி ஒரு மாஸ்டர் பிளான். இதோட நீ தொலைஞ்ச. ஐயா சாமியா கொக்கா. கண்ணம்மா, நீ வீட்டை போட்டு சாவி எடுத்துன்னு வந்துட்டியா? நான் பாட்டுன்னு பக்கத்து வீட்டுலாம் போய் கேட்டுட்டு இருக்கேன். சாவியை கொடு. இந்தாயா கொஞ்சம் இரியா வரேன். சரி. இந்தாயா அம்மா தோசை கொடுத்தாங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு. சரி. இந்த பிளானை போட்டு என் நகைய காணோம்ப்பா. என்னம்மா சொல்ற? நல்லா தேடி பாத்தியா? தேடி பார்த்தா காணோம். எங்க போயிருக்கும்? ஐயோ, யாரோ ஒரு ஆள் கூடையோட போறான். டேய், டேய் நில்லு. கூடைய எடுத்துக்கிட்டு எங்க போற? கொண்டா. ஏங்க, இது என் சம்சாரம் கொடுத்தது. இது எங்க வீட்டு கூட. என்னம்மா ஐயா ஏன் இப்படி ஓடுறாரு? வாசல் ஏதாவது பிரச்சனையா? தெரியலம்மா. கூட உங்க வீட்டுது, உள்ள இருக்கிற பொருள் எங்க வீட்டுது. கொண்டா. என்ன கலாட்டா? என்ன கலாட்டா? பாருங்கம்மா, வர கூடைய போடுங்க. அம்மா நீ கொடுத்தல தோசை, அதை இவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சம்மா. அன்னைக்கு இப்படிதாம்மா என்கிட்ட இருந்த ஸ்லேட்டை கையில இருந்து புடுங்கி இப்படிதாம்மா என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. ஏப்பா, உனக்கு மூளையே வளராதா? ஏன் இப்படி அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கீங்க? மீரா, இதுல அது இருக்கு. எது? அது நீ தேடினது. ஒரு நகையெல்லாம் இதுலதான் இருக்கு. இவ திருடி வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து வெளியில அனுப்புறா. அடே பாவி, உன்னை போய் நான் நம்பினேன் பாரு. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இந்த மொபைலை நல்லா பாருங்க. என் நகையை திருடுனது நீங்க தானே? பாருங்க, என் ரூமுக்குள்ள பூந்து இன்னைக்கு நகையை திருடுனது பூரா இவ வீடியோல படமா எடுத்து வச்சிருக்கா. உங்களை என்ன பண்றது? சொந்த பொண்ணோட நகையை திருடுற அளவுக்கு வந்துட்டீங்களா? இருங்க, உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட இல்ல மாட்டேன். மீரா, ஏதாவது பழிய போட்டு இவள வேலையை விட்டு நிறுத்தி வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா இவ மொபைல்ல போட்டோ எடுப்பான்னு நினைக்கல. எல்லாம் வேற விதமா போயிடுச்சு. பாத்தீங்களா, உயிரோட இல்லாதவங்க உபயோகிச்ச பொருளை எல்லாம் சென்டிமெண்ட் ஞாபகார்த்தம்னு சொல்லி சேர்த்து வச்சுக்கிறோம். ஏன் அவங்க உயிரோட இருக்கும் போதே அதே சென்டிமெண்ட் அவங்க மேல வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நினைவுகள் தாங்க சென்டிமெண்ட்டை விட பெரிய பொக்கிஷம். என்ன நான் சொல்றது சரியா?